இன்றைக்கு உடன்படிக்கை பெட்டியினுடைய பெட்டிக்குள் வைக்கப்பட்ட காரியங்களை தான் நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்னாக நாம் வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அருமையான இந்த கர்த்தாவே, வருடத்தின் இறுதி நாளுக்குள்ள, இறுதி வாரத்துக்குள்ள கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாளிலும் தகப்பன் ஆண்டவரே, எங்கள் எல்லார் மேலும் வைத்த உம்முடைய அனாதி தீர்மானம் உங்கள் தயவினாலே எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்த நல்ல சுகத்துக்காய், பலனுக்காய், ஆண்டவரே சமாதானத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த உடன்படிக்கை பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நாங்கள் தியானித்து பலனடைய அப்பா நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறீர். அதற்காய் நன்றி. இந்த வார்த்தை எல்லாருக்கும் பிரயோஜனப்பட கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வாசிக்கலாம். பெட்டிக்குள், உடன்படிக்கை பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்பதை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 9:4. இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய பிக்சர் இருந்தால் தயவுசெய்து போடுங்க. எபிரேயர் 9:4. அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்சகடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே போதும். அல்லேலூயா. பெட்டிக்குள் என்னென்ன காணப்பட்டது என்பதை எபிரேய ஆக்கியோன் 9:4 சொல்லுகிறார். முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். இரண்டாவது ஆரோனுடைய தளிர்த்த கோல். மூன்றாவது கற்பலகைகள். ஹல்லேலூயா. மோசே சீனாய் மலையிலே தேவனிடத்தில் வாங்கின அந்த கற்பலகைகள், 10 கட்டளைகள் அடங்கின கற்பலகைகள். இந்த மூன்றும் தான் இந்த உடன்படிக்கை பெட்டிக நாம் பார்த்தோம். முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். ஹல்லேலூயா. என்னது? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். இந்த மன்னா அப்படின்னா என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வழிநடத்தி வந்தபோது, மோசே வழிநடத்தி வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சாப்பிட்ட ஒரு உணவு தான் என்னது? மன்னா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. என்ன அப்படின்னு கேட்காம மன்னா சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. மன்னா. ஐயோ, நல்லா சொல்லுங்க. மன்னா. மன்னா அப்படின்னா தேவ தூதர்கள் சாப்பிடுகிறதான உணவு. இந்த மன்னா அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா, தேவ தூதர்கள் சாப்பிட்ட உணவு. அந்த உணவைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் 40 வருஷம் கொடுத்தார். எத்தனை வருஷம்? 40 வருடம் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் நீங்களாம் என்ன சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, இட்லி, தோசை, அப்புறம் பிரியாணி, அப்புறம் பலகாரம், அப்புறம் குழிப்பணியாரம் அப்படின்னு சொல்லுவோம். லைனாக ஒவ்வொன்றா சொல்லுவோம்ல. அதுபோல் இந்த இஸ்ரவேல் மக்கள் 40 ஆண்டு காலம் சாப்பிட்ட உணவு என்ன உணவு? மன்னா. சத்தமாக சொல்லுங்க. பக்கத்தில் தூக்குறாங்க பார்த்தீங்களா? அவங்க காதில் போய் மன்னா அப்படின்னு கத்துங்களேன். அப்படியாவது அவங்க எந்திரிக்கட்டும். நீங்கள் யாராவது தூங்க விட்டீங்கன்னா இப்போ நான் வருவேன் உங்கள் பக்கத்தில், மைக் எடுத்துகிட்டு வந்து கத்துவேன். மன்னா. இந்த 40 வருஷ காலம் இஸ்ரவேல் மக்கள் சாப்பிட்ட உணவு தான் என்னது? மன்னா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெடி ஆயிடுச்சா? இன்னும் ரெடி ஆகலையா? சரி, இந்த மன்னாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 78 பாருங்க. சங்கீதம் 78:25 படிங்க. சங்கீதம் 78. தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார்.
இந்த மன்னா என்பது யார் சாப்பிட்ட உணவு என்று சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார் என்றால் தூதர்களின் அப்பம். அல்லேலூயா. யார் சாப்பிட்ட சாப்பாடு? தூதர்கள், தேவ தூதர்கள் சாப்பிட்ட சாப்பாடு தான் இந்த மன்னா. அல்லேலூயா. இந்த மன்னாவை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு 40 வருஷ காலம் அவர்களுடைய கரங்களிலே அவர்களை அதை பொறுக்கி சாப்பிடும்படி கொடுத்தாராம். யாத்ராகமும் இதை குறித்து நாம் வாசிக்கலாம். யாத்ராகம் 14ஆம் அதிகாரம் 31வது வசனம். அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா அதற்கான காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கும். யாத்ராகம் 16. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணியாரத்துக்கு ஒப்பாயிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மன்னா என்று சொல்லப்படுகிறதான அந்த இஸ்ரவேல் மக்கள் சாப்பிட்ட இந்த உணவு பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, விடியற் காலை தோறும் இந்த மன்னா என்ன பண்ணப்படுனா அப்படி பனி போல அவர்கள் இருக்கிற இடங்களிலே பெய்யப்படும். இந்த இஸ்ரவேல் மக்கள் ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு தேவையான அளவு என்ன பண்ணனா இந்த மன்னாவை போய் என்ன பண்ணணும், பொறுக்கிக்கிட்டு வரணும். எவ்வளவு அவர்களுக்கு தேவையோ அவ்வளவு அவங்க என்ன பண்ணலாம், பொறுக்கிக்கலாம். அது ஒரு ஓமர் அளவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஹல்லேலூயா. இப்படி இவங்க தினமும் காலையில் போய் என்ன பண்ணணும், மன்னா பொறுக்கணும். மன்னாவை என்ன பண்ணணும்? இப்போ மன்னாவை குறித்து நாம் பார்க்கிறோம். மன்னா பெய்யப்படுகிறதான ஒவ்வொரு நாள் காலை வேளையிலையும் இந்த மன்னா பெய்யப்படும். இந்த மன்னா பெய்யும் பொழுது காலையில் வெயில் ஏறுவதற்குள்ளே போய் இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ண வேண்டும், அந்த மன்னாவை பொறுக்கி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி வெயில் ஏறின பிற்பாடு சோம்பேறியாக நல்லா படுத்து தூங்கிட்டு நம்மளை மாதிரி 8 மணிக்கு எந்திரிச்சு போய் நீங்கள் மன்னா பொறுக்க போனீங்கன்னா மன்னா என்ன உருகிடும். மன்னா என்ன ஆகிடும், உருகிடும். காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயம் செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கள, அதுபோல் காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சு போய் மன்னா பொறுக்கிறதுக்கு நீங்கள் பாத்திரத்தை தூக்கிட்டு போனீங்கன்னா ஒன்றும் என்ன பண்ணாது, பாளையத்தில் இருக்காது. வெயில் ஏறுவதற்கு முன்பாகவே நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால் மன்னா பொறுக்கி விட வேண்டும் என்பது மோசையினுடைய கட்டளை இஸ்ரவேல் மக்களுக்கு. ஹல்லேலூயா. இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், அதிகாலையில் நாம் தேவனை தேடிவிட வேண்டும். அதிகாலையில் போய் இஸ்ரவேல் மக்கள் எப்படி இப்போ குளிருது, நடுக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், ஒரு சாக்குப்போக்கு சொல்லிக்கிட்டு ஆண்டவரை தேட மாட்டேங்கிறல. இது போலலாம் இருக்காமல் இந்த இஸ்ரவேல் மக்கள் தினமும் காலையில் தன் தேவனை தேட வேண்டும் என்பதற்காகவே இந்த மன்னாவை காலையில் எழும்பி என்ன பண்ண சொன்னார், பொறுக்க வச்சார் தேவன். ஹல்லேலூயா. அது ஒரு ஓமர் அளவு அவர்கள் பொறுக்கினால் எடுத்துக்கொண்டால் அதுக்கு போதுமானது. ஹல்லேலூயா. எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்தவனுக்கு மீதியாகிறதும் இல்லை, கொஞ்சமாக சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த மன்னா இப்படி அவர்கள் பொறுக்கினதான இந்த மன்னா எப்படி இருந்ததாக 31வது வசனம் சொல்லுகிறதுனா, அது கொத்தமல்லி அளவாயும். கொத்தமல்லி எவ்வளோ பெருசு இருக்குமா, எவ்வளோ பெருசு இருக்குமா? கையிலேயே ஒரு கொத்தமல்லியை பிடிச்சி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லை, அப்படி தானே? அப்போ போய் பொறுக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் காலை வேளையில் அது கஷ்டமான ஒன்று தான். அல்லேலூயா. ஆனாலும் அந்த நாள் முழுவதுக்கும் அவங்க பொறுக்கிட்டு வரலைன்னா என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. அல்லேலூயா. அது என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. அப்போ ஒவ்வொரு நாளும் அவர்கள் அதை ஓடி போய் என்ன பண்ணுவாங்க, பொறுக்குவாங்க. இங்கே வசனம் சொல்லுது, அது கொத்தமல்லி அளவாயும் வெண்ணிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பா இருந்தது. அல்லேலூயா. இப்போ நிறைய பேர் நாக்கில் என்ன ஊறுது, எச்சி ஊறுது. தேனிட்ட பணியாரனோன்னு உங்களுக்கு என்ன வருது, என்ன ஊறுதுன்னா நாக்கில் எச்சி ஊறுது. நமக்கு கொடுத்தாரா இந்த ஆண்டவர், அதுக்கு தான் உங்களுக்கு பிரியாணியாக தர்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தராரா தள்ளியா? கிறிஸ்தவங்களை மாதிரி நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. வேணுங்க வேண்டாங்க பிரியாணி சாப்பிட்றோமா இல்லையா?
சாப்பிட்றோமா இல்லையா? மீந்த அப்புறம் அண்டா குண்டாவெல்லாம் தூக்கிட்டு போய் சாப்பிட்றோமா இல்லையா? இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணி பிரியாணின்னா, ஐயோ பிரியாணியா, வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு வாயில் போய் மூக்கில் முட்டுற அளவுக்கு சாப்பிட்றோமில்ல. அது போல தான் அன்னைக்கு தேவன் அவர்களுக்கு எப்படி கொடுத்தாரா? தேனிட்ட பணியார ருசியுடைய இந்த மன்னாவை அவர்களுக்கு புசிக்க கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த மன்னா நமக்கு எதை காண்பிக்கிறது? இந்த மன்னா எதை நமக்கு சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், அனுதினமும் தேவனை நாம் காலையிலே தேட வேண்டும் என்பதை இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன கட்டளையிலிருந்து நமக்கு என்ன பண்ணுகிறது? பாடம் கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அதிகாலையில தேவனை தேடாம விட்டுட்டீங்கன்னா நாள் முழுவதும் என்ன பண்ண முடியாது? தேவனை தேட முடியாது. அந்த வேலை இந்த வேலை அது இது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணி ஆயிடும். ஆனா நம்ம காலையிலே தேடிட்டோம் அப்படின்னா அந்த நாள் முழுவதும் நமக்கு எப்படி இருக்கும்? நிறைவாய் நமக்கு இருக்கும். அதனால்தான் சங்கீதக்காரன் அது தூதர்களின் அப்பம் என்று சொல்லுகிறார். யாத்திராகமத்தில் அது தேனிட்ட பணியாரம் என்று இஸ்ரவேல் மக்களே அதுக்கு என்ன பண்றாங்க? பெயர் சொல்லுகிறாங்க. அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மன்னாவை குறித்து சொல்லப்படுகிற ஒப்புமை என்னன்னா, இந்த மன்னா இயேசுவுக்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. இந்த மன்னா யாருக்கு ஒப்புமை? இயேசுவுக்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் மக்கள் 40 ஆண்டு காலம் சாப்பிட்ட இந்த மன்னாவை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த மன்னா எங்களுக்கு வெறுப்பா இருக்கு. என்ன சொன்னாங்க? இதுக்கு முன்னாடி அந்த மன்னாவை குறித்து அவங்க என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க? தேனிட்ட பணியாரம்னாங்க. இந்த தேனிட்ட பணியாரத்தை தினமும் சாப்பிட்டா மக்களுக்கு எப்படி இருக்குது? வெறுப்பா இருக்குது. ஆனா நம்முடைய ஜீசஸ், நம்முடைய ஆண்டவர் தினமும் நமக்கு திகிட்டாத உணவு. நம்முடைய ஆண்டவர் தினமும் நமக்கு புது நாமமாய், புது அடையாளம் உடையவராய், புதிய குணமுடையவராய் நமக்கு தென்படுகிறார். அல்லேலூயா. இந்த ஜீசஸ் இப்போ நான் என்னுடைய வயசுக்கு நான் ஒரு 28 வருடம் ஜீசஸை என்ன பண்றேன்? ஆராதிக்கிறேன். தினமும் எனக்கு ஜீசஸ் எப்படிதான் இருக்கிறார்னா புதியவராகத்தான் இருக்கிறார். இந்த ஜீசஸ் நமக்கு ஒரு நாளும் திகட்டுவதே இல்லை. நமக்கு ஒரு என்ன சொல்றது இல்லை, அது ஒரு குறைவாகவே இல்லை. எனக்கு ஐயோ இந்த ஆண்டவரை கும்பிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு எனக்கு இயேசுவின் மேலே வருவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு மாத்திரமில்லை, யாருக்குமே இந்த இயேசுவை உண்மையாய் ருசித்த யாருக்குமே இயேசுவின் மேல் என்ன வராது? சலிப்பே வராது. ஏன்னா அவர் சலிக்காத, நமக்கு ஒரு நாளும் நம்ம பார்த்து அவரை குறைபட்டு கொள்ளக்கூட ஒரு குறையும் இல்லாத, ஒரு குற்றம் இல்லாத நல்ல ஒரு தெய்வம் யாரு? ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. இந்த மன்னாவை சாப்பிட்ட இஸ்ரவேல் மக்கள் மன்னாவை பார்த்து வெறுப்பா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா இயேசுவை பார்த்து நாம் இன்றைக்கும் ஒரு நாளும் அவரை பார்த்து என்ன சொல்ல வருதில்ல? வெறுப்பா இருக்கிறதுன்னு சொல்லவே இல்லை. அவர் ஒவ்வொரு நாளும் எப்படியானவர்? இனிமையானவர். ஒவ்வொரு நாளும் நாம் பழக பழக, அவரோடு நாம் வாழ வாழ நம்முடைய வாழ்க்கை என்னவாக மாறுகிறது? இனிமையாய் மாறுகிறது. இதைத்தான் இங்க மன்னாவுக்கு ஒப்பிட்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார்கள். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷத்துல இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. இயேசுவே சொல்றாரு. என்ன சொல்றாரு? யோவான் 6ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை 51மா, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அல்லேலூயா. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். கிறிஸ்துவை நாம் ஒவ்வொரு நாளும் புசிக்க வேண்டும். அல்லேலூயா. யாரை புசிக்கணும்? இயேசுவை. அல்லேலூயா. அதனால்தான் சங்கீதம் 34 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் யாரா? நல்லவர். நல்லவரை நாம் என்ன பண்ணணும்? ருசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லவரை நம்ம ருசிச்சாதான் என்ன தெரியும்? நல்ல டேஸ்ட் நமக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த ஆப்பிள் பழம் நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு அப்படின்னு நான் சாப்பிட்டேன்னா
பார்க்குறவங்களுக்குலாம் அது தெரியுமா என்ன ருசின்னு தெரியாது. அதை நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த ஆப்பிளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது எப்படிப்பட்ட டேஸ்ட் என்பது உங்களுக்கு என்ன பண்ணும் தெரியும். ஹல்லேலூயா வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் இயேசுவை டேஸ்ட் பண்ணணும்னா அது எந்த காலத்திலையும் அதை என்ன பண்ண முடியாது, மறக்க முடியாது, மறக்க கூடாது, மறக்க முடியாது. நிறைய பேர் ஏன் கிறிஸ்துவின் அன்பை மறந்து ஏன் கிறிஸ்துவை விட்டு தூர விலகி ஓடுகிறார்கள் என்றால் இந்த இயேசுவை சரியா அவங்க என்ன பண்ணல, டேஸ்ட் பண்ணல, புரிஞ்சுக்கல, அன்பு கூறல. அதான் என்ன சொல்றோம், சீச்சி இந்த பழம் புளிக்குது. அதனால இயேசுவை மேல இடறுதற்கு அரிதான கல்லில் இடறுகிறார்கள். இயேசுவை போய் ஒருத்த நல்லா இல்லைன்னு சொன்னா இனி ஒரு நல்ல ஒரு தெய்வத்தை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. இயேசுவை ஒருத்தன் கெட்டவன்னு சொன்னா இனி நல்ல தெய்வத்தை என்ன பண்ண முடியாது, உலகத்துல பார்க்க முடியாது. அல்லேலூயா. இந்த நல்ல தெய்வத்தை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லவே இல்லை. அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். அல்லேலூயா. வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். எப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு வானத்திலிருந்து மன்னா பொழிந்தருளப்பட்டதோ, பிதாவாகிய தேவன் அனுப்பி தந்தாரோ, அது போல நம்ம எல்லாருக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்தார். கன்னியின் வயிற்றில் என்ன பண்ணார், பாலகனாய் பிறந்தார். அல்லேலூயா. அவருடைய 30 ஆண்டு காலம் என்ன பண்ணார், தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நாசரேத்தூரிலே வளர்ந்தார். 3 ஆண்டு காலம் கிறிஸ்து தன்னுடைய ஊழிய பிரயாணத்தை முடித்தார். அவருடைய மரணம் என்ன பண்ணப்பட்டது, நியமிக்கப்பட்டபடியே சிலுவை மரத்திலே நிர்ணயிக்கப்பட்டது. சிலுவை மரத்திலே நமக்காக அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். எழுந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல உங்களை சேர்த்து கொள்ளும்படி மறுபடியும் திரும்ப வருவேன்னு சொன்னவர். அவர் வருகைக்காக இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், காத்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இயேசு நம்மளை எப்படியெல்லாம் பயில் காட்டி அழைத்தார். ஒரு சின்ன வியாதியை கொடுத்து, பலவீனத்தை கொடுத்து, கடனை கொடுத்து, பிரச்சனையை கொடுத்து, போராட்டத்தை கொடுத்து என்ன பண்ணார், பா உன்னால் இந்த பிரச்சனையை ஜெயிக்க முடியாது என்கிட்ட வா அப்படின்னு என்ன பண்ணார். இயேசு நம்ம இடத்துல என்ன பண்ணார், தன்னிடத்துல நம்மை இழுத்து கொண்டார். அல்லேலூயா. நான் மட்டும் சும்மா ஒன்றும் வந்துடல. ஜீசஸ் கூப்பிட்ட உடனே இயேசு கூப்பிட்றாரு நான் வந்துடுறேன்னு வந்தோமா, யாராவது கிடையாது. நமக்கு பின்னாடி ஒரு புல்டோசர், முன்னாடி ஒரு பக்லிங் பிடிச்சி இழுத்தது எங்கே கொண்டு வந்து விட்டாரு, சபைகளை கொண்டு விட்டார். உண்மைதானே அது? அல்லேலூயா. பின்னாடி ஒரு ஆள் தள்ளிக்கிட்டு வரணும், முன்னாடி ஒரு நாள் கயிறு கட்டி இழுத்துக்கிட்டு போகணும். அப்போ தான் நம்ம எங்கே போனோம், சர்ச்சுக்கு போனோம். அல்லேலூயா. சும்மாலாம் என்ன பண்ணல, சர்ச்சுக்கு வரலை, இந்த மந்தைக்குள்ளே வரலை. அந்த இயேசு ஜீசஸ் என்ன சொல்கிறார் பாருங்க, நான் உங்களுக்கு என்னவா இருக்கிறேன், ஜீவப்பமா இருக்கிறேன். அதே அதிகாரம், அதே யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு என்ன சொல்றாரு, 35ஆம் வசனத்தில் இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி ஜீவப்பம் நானே, ஜீவப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் மன்னாவை சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்க, வெறுப்பா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஜீசஸ் சொல்றாரு, என்ன ஒருத்தன் புசிக்கிறான்னா அவனுக்கு இனி என்ன வராது, பசியே எடுக்காது. என்னை ஒருவன் பானம் பண்ணுகிறான் என்றால் அவனுக்கு தாகமே எடுக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இனி ஒரு தெய்வத்தை தேடி அவன் வேற எங்கேயும் போக மாட்டான். அல்லேலூயா. இனி ஒரு தேவைக்காக வேறொருவரை தேடி அவன் போக மாட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு இயேசுவிடத்துல இது எனக்கு கிடைக்கல, நான் வேறொரு காரியத்தை நான் தேடி போகிறேன் என்று ஒருவன் போக முடியாது. ஏனென்றால் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் நம்முடைய தேவன். நம்மளை எல்லா தேவையும் சந்தித்து அவரே நமக்கு போதுமானவராய் இருந்து தேவன் நம்மளை என்ன பண்ணுகிறார், நடத்துகிறார். ஹல்லேலூயா. நீங்க இயேசுவிடத்துல எனக்கு ஆறுதலே இல்லை அப்படின்னு அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு யாராவது போயிருக்கீங்களா? அம்மா வீட்டுக்கு போயிட்டு விழுந்தடிச்சு எங்க வந்திருப்போம், இயேசுகிட்ட வந்திருப்போம். பா
சாமி தெரியாம எங்க போயிட்டேன், அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். எங்க இருந்தா சந்தோஷம்? ஏசப்பா வீட்டுல தான் நமக்கு என்னது சந்தோஷம். இயேசுவோடு இருப்பதுதான் நமக்கு என்னது சந்தோஷம். அவர் நமக்கு எப்பொழுதும் யார் அப்படின்னா அடைக்கல பட்டணம். எப்பொழுதும் அவர் நமக்கு புகலிடம், எப்பொழுதும் அவர் நமக்கு தஞ்சம், எப்பொழுதும் அவர் நமக்கு கேடகம், அவர் நமக்கு கோட்டை, மறைவிடம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கிட்ட தஞ்சம் புகுந்துட்டு வேறொரு அடைக்கல பட்டணத்தை நோக்கி நம்ம போகவே மாட்டோம். போக முடியாது, போக முடியாது. அவர் நம்மளை எப்படி கட்டி இழுத்து வச்சிருக்கிறார்னா அன்பின் கயிறுல கட்டி வச்சிருக்கிறார். அந்த கயித்தை அத்துக்கிட்டு யாரும் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது போகணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த கயித்தை அத்துக்கிட்டு இல்லை பிடிச்சிக்கிட்டு நான் என்ன பண்ண நினைக்கிறேன், தும்ப தெரிச்சுக்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா திருப்பி கொண்டு மறுபடியும் எங்க புறப்பட்டாங்களாம், எகிப்துக்கு போக புறப்பட்டாங்களாம். என்ன மக்கள்னே தெரியல. ஆண்டவர் கண்மலையாய் அவரோடு கூட சென்றார், மேகஸ்தம்பமாய் அவர்களோடு கூட சென்றார். அப்பொழுது அக்கினி ஸ்தம்பமாய் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சமாய் சென்றார். ஆனால் இந்த தெய்வத்தை வெறுத்துட்டு அவங்க எங்க போக புறப்பட்டாங்களாம், எகிப்துக்கு. எதுக்குப்பா அப்படின்னா வெள்ளரிக்காயும் கொமட்டிக்காயும் வெங்காயத்தையும் பூண்டையும் நினைச்சு எங்க கிளம்புனாங்களாம், எகிப்துக்கு. கொமட்டிக்காய் யாராவது சாப்பிட்டு இருக்கிறீங்களா? கொமட்டிக்காய் சாப்பிட்டு இருக்கிறீங்களா? சாப்பிட்டு பாருங்க போய். தெரியுமா உங்களுக்கு? காட்டில் அந்த குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படி உருண்டே ஒரு காய் காய்ச்சிருக்கும். சில என்ன பண்ணுவாங்க, எட்டி உதச்சி பந்து விளையாடுவாங்க, புரியுதுங்களா? எடுத்து கல்லில் அடித்து உடைப்பாங்க. அந்த அதை கையில் தொட்டதுக்கே அந்த கையை நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா கழுகணும். இல்லைன்னா எப்படி இருக்கும், கசப்பாக இருக்கும். அல்லேலூயா. அது ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சுன்னு மக்கள் சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு என்றைக்குமே திகட்டாத தேன். அல்லேலூயா. நம்ம சாப்பிட சாப்பிட திகட்டாத ஒரு தேன் யாருன்னா ஜீசஸ். அல்லேலூயா. ஜீசஸ் சொல்றாரு, என்ன சொல்றாரு 35வது வசனத்துல, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். அவனுக்கு வேறொரு ஒரு தெய்வத்தை தேடி போக வேண்டிய அவனுக்கு அவசியமே கிடையாது. நான் தான் எல்லாமே அவனுக்கு அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஏனெனில் அவர் தான் ஜீவ ஊற்று. யாரு? இயேசுவே நமக்கு ஜீவ ஊற்றா இருக்கிறார். அவரே ஜீவ தண்ணீர், அவரே ஜீவ ஊற்றா இருக்கிறார். இல்லையா? நம்ம கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தியானிச்சோம் 7ஆம் அதிகாரம் யோவான் 7:38 நம்ம அதை வாசிச்சோம். அந்த வசனத்தை, என்ன வசனம் பாருங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்ல நதிகள் ஓடும் ஓடும். ஏனென்றால் அங்க மேல் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அல்லேலூயா. நீங்களும் உங்களுக்கு எனக்கும் கஷ்டம் பாடு உபத்திரம் வந்தா 2 பாட்டு பாடுனா என்ன ஆயிருது, துன்பமெல்லாம் பார்க்கலாம். நீங்க துன்பத்தை பிசாசு நமக்கு அனுபவிச்சாலும் தேவனை பாடி ஆராதிக்கும் பொழுது என்ன போயிடுது, துன்பமெல்லாம் ஓடி போய் விடுகிறது. ஜீசஸ் சொல்றாரு, என்னிடத்துல வந்து என்னை பானம் பண்ண கடவன், அப்படி பானம் பண்ணா அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அல்லேலூயா. இந்த நதிகள் ஓடும் அப்படின்னா, நீங்க நதிகள் ஓடுகிறத பார்த்துருக்கிறீங்களா? நதி ஓடும் போது பார்த்தீங்கன்னா ஆர்ப்பரித்து ஓடும், சத்தம் போட்டுக்கிட்டே ஓடும். பார்த்துருக்கிறீங்களா? நீங்க தண்ணி எங்கேயாவது ஒரு குட்டை நிரம்பி அந்த மதகுலேருந்து தண்ணி வலிஞ்சு ஓடுற சத்தத்தை கொஞ்சம் தூரம் நீங்கள் போகும்போதே அந்த சத்தம், தண்ணி போகிற சத்தம், ஆர்ப்பரிக்கிற சத்தம் கேட்கும். பார்த்துருக்கிறீங்களா? எப்படி கேட்கும்? சல 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 சலன் அப்படின்னு என்ன பண்ணும், கேட்கும். அது என்னத்தை காண்பிக்கிறதுனா, அது மகிழ்ச்சியை என்ன பண்ணுகிறது, காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ள இருந்து அவர் பாய்வார் என்றால் நமக்குள்ளே மகிழ்ச்சி பிரவாகித்து அநேகரை நோக்கி அது என்ன பண்ணும், ஓடும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியா ஓடும்?
அப்படின்னு கேட்டா, என்றைக்குமே ஜீவன் உள்ளதுதான் ஓடும். ஜீவன் இல்லாதது ஜட பொருள் எல்லாம் என்ன பண்ணாது, ஓடாது. அல்லேலூயா. இந்த நதிகளுக்கு என்ன இருக்கிறது அப்படின்னா, அது நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டதல்ல, அது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டதினாலே அது ஜீவன் உள்ளதாய் என்ன பண்ணுகிறது, நம்மையும் நனைத்து கொண்டு நம்மிடத்திலிருந்து அது புறப்பட்டு ஓடுகிறது. ஹல்லேலூயா. அப்படி ஓடுகிற இந்த ஜீவ தண்ணீர் அநேகரை சந்தோஷிப்பிக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த ஜீவன் நமக்குள்ள இருந்து போகிறது இல்லையா, எங்க இருந்து இந்த ஜீவன் வந்துச்சுன்னா, கிறிஸ்து சொல்றாரு, நானே அந்த ஜீவன், நானே அந்த ஜீவன். 1 யோவான் 5:12 பாருங்க. அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்லுகிறார், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஹல்லேலூயா. இந்த நதி ஏன் ஜீவனோட ஓடுதுன்னா, உள்ள இருக்கிற நபர் யாரு, ஜீவன் உள்ளவர், கிறிஸ்து இருக்கிறார். நமக்குள்ள யார் இருக்கிறா, நான் சத்தமா சொல்லுங்க, நமக்குள்ள யார் இருக்கா, கிறிஸ்து. கிறிஸ்து இருப்பார் என்றால் நாம் என்னவா இருப்போம்னா, சந்தோஷமாய் ஓடிக்கொண்டே இருப்போம். கிறிஸ்து இல்லை என்றால் நம்முடைய ஓட்டத்துல என்ன இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஆரவாரம், மகிழ்ச்சி, கழிப்பு எதுவுமே என்ன பண்ணாது, இருக்காது. அதனால்தான் கிறிஸ்து சொல்கிறார், நானே என்னவா இருக்கிறேன், ஜீவன், குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன். ஹல்லேலூயா. குமாரன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அதே 1 யோவான் 5 இப்போ 12 படிச்சிங்க, 11 படிச்சிங்கன்னா 11 அங்கே என்ன சொல்றார், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறார் என்பதே அந்த சாட்சியாம். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற இந்த ஜீவன் இது எதை நோக்கி நம்மளை பிரயாணிக்க வைக்கிறது என்றால், நித்திய ஜீவனை நோக்கி. அல்லேலூயா. ஏன் ஒரு கிறிஸ்தவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு காலையில் எந்திரிச்சு எல்லாரும் எத்தனை பேர் நம்மளை திட்டிருப்பாங்க, இன்னைக்கு புறப்பட்டு ஏன் சர்ச்சுக்கு வரோம் அப்படின்னு கேட்டால், நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, பரலோகத்தை நோக்கி, நித்திய ஜீவனை நோக்கி. அல்லேலூயா. ஏன் இந்த பிரயாசம், ஏன் இந்த இத்தனை உபத்திரவத்தின் மத்தியிலும், சரீர பலவீனத்தின் மத்தியிலும் ஏன் இந்த இயேசுவை தேடி இப்படி ஓடி வருகிறோம் என்றால், ஒரு காலத்தில் கர்த்தர் வரும் பொழுது நம்மளை என்ன பண்ணுவார், அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட சேர்த்து கொள்வார் என்பதற்காக இன்றைக்கு இந்த பிரயாசத்தை நாம் எடுக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு என்ன தருகிறார், இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் நமக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அது என்ன ஆசீர்வாதம், நித்திய ஜீவன். சொல்லுங்க, நித்திய ஜீவன். அப்போ வானத்திலிருந்து இறங்கின அந்த மன்னாவை புசிச்ச இஸ்ரவேல் மக்களுக்கிட்ட ஜீவன் இல்லை. புரிதவங்களுக்கு அதனாலதான் முறுமுறுத்தாங்க, அதனாலதான் வெறுப்பா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுக்கால விசுவாச பிள்ளைகளாகிய நமக்குள்ள நாம் ஏன் எத்தனை வருடம் இயேசுவோடு பழகினாலும் பழக பழக அவர் நமக்கு இனிமையாகத்தான் இருக்கிறாரே தவிர, ஒரு நாளும் இயேசு நமக்கு என்னவா இருக்கிறது இல்லை, வெறுப்பா இருப்பதே இல்லை. ஏன் தெரியுமா, அவர் ஜீவனுடையவர். அல்லேலூயா. நமக்குள்ள அந்த ஜீவனை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறார், அனல் மூட்டிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம இன்னும் என்ன பண்ணுறோம்னா, சந்தோஷமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதனால தான் இயேசு சொல்றாரு, யோவான் 17:3 சொல்றாரு, இந்த ஜீவனை நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று யோவான் 17:3 ஜீசஸ் சொல்லுகிறார். பாருங்க என்ன சொல்லுகிறார், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இப்ப ஏன் நம்ம இவங்களோட நேரம் உட்கார்ந்து செய்தி கேட்கிறோன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ண வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவு நமக்கு வர வரதான் நமக்கு நித்திய ஜீவன் என்ன ஆகும், ஸ்ட்ராங் ஆகும். நிறைய பேர்த்த, ஏமா இன்னைக்கு நீங்க மறிச்சிங்கன்னா பரலோகம் வருவீங்களா அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. ஒரு சொல்லுவாங்க, கொஞ்சம் டவுட்டு தான். என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் டவுட்டு தான். எங்களை எப்படியாவது ஒரு கூட்டிட்டு போயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தா நாங்களும் கொஞ்சம் என்ன ஆகிட்டு வருவோம், பரிசுத்தமாகிட்டு ரெடி அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருப்பார், தூக்கிட்டு போயிடுவாரு. அப்ப என்ன என்ன ஆகலை, நாம் இன்னும்
ரெடி ஆகல. ஏன் ரெடி ஆகல? தேவனை இன்னும் சரியா நாம அறியல. இப்ப தேவனை அறிய அறிய நமக்கு எது ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா நித்திய ஜீவன். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு தேவனை அறிய அறிய பரலோகம் போவோங்கிற நம்பிக்கை கூடுதா குறையுதா? கூடுதுன்னு சொல்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கூடுதா உங்களுக்கு? சோத்திரம். நீங்கள் தேவனை அறிய அறிய உங்களுக்கு பரலோகம் போகிற நம்பிக்கை என்ன பண்ணும்? கூடும். நிச்சயமா நான் அவரை பார்ப்பேன், அவரை தரிசிப்பேன். பவுல் அதனால தான் சொல்றார், நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அறிவேன். அவரை அந்நாளில் நான் என்ன பண்ணுவேன்? அவர் எனக்கு நியமிச்சதை அந்நாள் எனக்கு அவர் தந்தருளுவார். நான் எனக்குன்னு வச்சிருக்கிற கிரீடத்தை நான் அங்க போய் என்ன பண்ணுவேன்? பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. அப்படி எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு பவுலால் அப்படின்னா, தேவனை அறிகிற அறிவு. ஜீசஸ் அதான் சொல்றாரு, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பிதாவையும் இயேசுவையும் அறிவதுதான் என்னது? நித்திய ஜீவன். அதனால்தான் ஜீசஸ் சொன்னாரு, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பா. இந்த அப்பா எதுக்கு வந்தார் அப்படின்னா, நமக்கெல்லாம் அவரை குறித்த அறிவை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு என்ன பண்ணாரு? வந்தாரு. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுக்கு ஏன் இந்த மன்னாவை பொற்பாத்திரத்துல வச்சு உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வெய்யுங்க அப்படின்னு சொன்னாருன்னா, நீங்க பாருங்க, வெளியில இருக்கிற மன்னா அது வெயில் ஏறினோன்னு என்ன ஆயிரும்? உருகி போயிடும். ஒருவேளை நம்மாள்க 1 ஓமர் அளவுக்கு 2 ஓமர் அளவு எடுத்துக்கிட்டு போனா 5 நாளும் எடுத்துட்டு போனது என்ன ஆயிரும்? பூச்சி பிடிச்சிரும். ஆனா 6வது நாள்ல 2 மடங்கு சேர்த்துக்க சொன்னார். அது ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் நீங்க ஓய்வு நாள்ல போய் பொறுக்கிறதுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ வெயில் ஏறதுக்கு முன்னாடி அழிந்து போகக்கூடிய மண்ணா, அதிகமா சேர்த்து வச்சா பூச்சி பிடிக்கக்கூடிய மண்ணா, எப்பொழுதும் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற அந்த பொற்பாத்திரத்துக்குள்ள இருக்கிற மண்ணா மட்டும் எப்பொழுதும் எப்படி இருக்குது? மண்ணாவாகவே ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அல்லேலூயா. அது ஏன் அங்கு அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்குதுன்னா, தேவனுடைய பெட்டிக்குள், தேவனுடைய மகிமைக்குள், தேவனுடைய பரிசுத்தத்துக்குள் இருப்பதினாலே அந்த மன்னா எப்பொழுதும் எப்படி இருக்குது? ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அல்லேலூயா. இதை இஸ்ரவேல் மக்கள் புரிந்து கொள்ளணும். எதனாலனா, நீ சாப்பிட்ட மன்னாவால வாழலப்பா, என் மகிமையால தான் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? வாழ்ந்துகிட்டு இருக்கிற. அதனாலதான் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்று என்ன பண்றாரு? ஜீசஸ் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற சாப்பாட்டுல உயிர் வாழல. சாப்பாடு உங்களுக்கு தேவைதான். ஆனா அதுலயே ஒரு மனுஷன் உயிர் வாழ்றான்னு இயேசுவை தள்ளிட்டான்னு வச்சுக்கோங்க, ஜீவன் என்ன பண்ணிடும்? போயிடும். சரி, அப்படித்தானே? ஜீசஸ் வேண்டான்னு போய் ஜிம்முக்கு போய் பாடியெல்லாம் ஏற்றி அப்படி பாடி ஃபில்டர் ஆகி பார், என்ன பார், என் திறமையை பார் அப்படின்னு ஆண்டவர் ஒரு குழவி அனுப்புனா, ஒரு வண்டை அனுப்புனா முடிஞ்சு போச்சு ஜிம் பாடியெல்லாம். இல்ல முடிஞ்சுதா இல்லையா? ஆமா. அப்படி என்ன பண்ணக்கூடாது? தன் மாம்ச புயபலத்தை நம்பிக்கொண்டு இருக்க கூடாது. நாம் யாரை நம்பிக்கொண்டு இருக்க வேண்டும்? ஜீசஸ், கர்த்தரை நம்ப வேண்டும். அல்லேலூயா. அதுக்குத்தான், அதை ஞாபகப்படுத்தும்படி தான் இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன பண்ணாங்க? மன்னாவை எடுத்து வைத்திருந்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப முதலாவது என்ன இருந்துச்சுன்னா, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அல்லேலூயா. அப்ப இயேசுவை அறிவதுதான் நமக்கு என்னது? நித்திய ஜீவன். இயேசு என்ன சொல்லுகிறார்? இன்னும் நீங்க அறியணும்னா என்ன சொல்லுகிறார்? இயேசுவை அறிய வேண்டும் என்றால் யோவான் 5:31 ஜீசஸ் என்ன சொல்லுகிறார்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ இந்த வேதத்தை தினமும் நீங்க என்ன பண்ணணும்? ஆராய வேண்டும். இந்த வேதத்தை தினமும் நீங்க என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கணும். சிலருக்கு பைபிள் படிக்கிறது போல ஒரு கசப்பான பதார்த்தம் வேற எதுவுமே கிடையாது. பைபிளை படுறான், படிக்கிறேன். பைபிளை படுறான், படிக்கிறேன். பைபிள் படுறான், ஏன் இப்படி கத்திட்டே இருக்கிற?
சொன்னா செய்வோம்ல. சொல்றமா இல்லையா? சொல்றமா இல்லையா? வேதத்தை நீங்கள் விரும்பி என்ன பண்ணணும்? படிக்கணும். நீங்க விரும்பி படிச்சீங்கன்னா இந்த வேதம் உங்களை நித்திய ஜீவனுக்குள்ளாக என்ன பண்ணும்? நடத்தும். கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளாக அது நடத்தும். ஹல்லேலூயா. ஜீசஸ் சொல்றார், வேத வாக்கியங்களை என்ன பண்ணுங்க? ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வேத வாக்கியத்தை என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுதாப்பா நமக்கு எல்லாமே. வார்த்தையாகிய கடவுள் தான், ஜீசஸ் ஆகிய கடவுள் தான். போவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் யாருக்குள் இருக்கிறதோ, கர்த்தருடைய வார்த்தையின்படி யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் ராஜ்யத்திலே நாம் என்ன பண்ண முடியும்? பறந்து போக முடியும். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லும் பொழுது நாம் தூங்கி கொண்டு அசதியாய் வசனத்தை கேட்காதபடி நாம் உட்கார்ந்து கொண்டு இருப்போம் என்றால் நாம கர்த்தர் வரும்பொழுது எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. பறக்காது. ரெக்க என்ன பண்ணாது? பறக்காது. ஹல்லேலூயா. போறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு லக்கேஜ் தான் ஏற்றுவாங்க. எதுக்கு தெரியுமா? அந்த அந்த ஃப்ளைட் பறக்கணும்னா அது குறிக்கப்பட்ட எடையோட தான் அது என்ன பண்ணணும்? இருக்கணும். அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது? லோடு ஏற்றக்கூடாது. ஹல்லேலூயா. ஏற்றுனா என்ன அப்படின்னா அதிக எரிபொருள் செலவாகும். அந்த எரிபொருள் செலவாச்சுன்னா அது தரையிறங்க வேண்டிய இடத்துக்கு முன்பாகவே எரிபொருள் என்ன ஆயிரும்? தீர்ந்து போயிடும். அப்படின்னா ஃப்ளைட்டோட நிலைமை என்ன? எப்படி இருக்கு? டம்முன்னு விழுவும். ஆமா, புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்மள எது வெயிட்லெஸ்ஸா மாத்துகிறது? இந்த பூமியில் இருக்கிற கவலையெல்லாம் போக்கி நம்மளை கர்த்தரோடு இணைக்க கூடியது எது அப்படின்னா இந்த வேத வசனம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒரு பெரிய கோடீஸ்வரர். அவர் சொல்றாரு, நான் ஒண்ணு செய்யறேன். என்ன அப்படின்னா பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நான் ஓடுறேங்கிறார். இப்ப பாருங்க, நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயத்த விட முடியல தானே? சிலருக்கு செல்ல விட முடியல, சிலருக்கு வேலையை விட முடியல, சிலருக்கு பெருமையை விட முடியல, சிலருக்கு அந்தஸ்தை விட முடியல, சிலருக்கு ட்ரெஸ்ஸை கூட என்ன பண்ண முடியல, ஒருத்தருக்கு தான தர்மமாக கொடுக்க முடியல. மனசு இடமே என்ன பண்ண மாட்டேங்குது? கொடுக்க மாட்டேங்குது. அப்போ இறுக்கமாக இருக்கிறோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் லகுவடைகிறது தான் எது? வசனம். பவுல் சொல்றாரு, லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாம் நஷ்டமாகவும் குப்பையுமாகவும், நஷ்டமா எண்ணுகிறேன் குப்பையுமாய் விட்டேங்கிற. நம்ம விடுவோமா? அது எனக்கு ரொம்ப முக்கியம், வை இது எனக்கு ரொம்ப முக்கியம், வை. வீடே எப்படி இருக்குது? குப்பை காடா இருக்குது. எதையுமே என்ன பண்றது இல்ல, விடுறதே. வேஸ்ட் பண்ணக்கூடாது, ரைட்டு. ஆனா ஒரு பொருளை நம்ம பயன்படுத்த முடியலன்னா அதை யாரு கொடுத்துடணும்? யாரு கொடுத்துடணும்? நல்லவர். ஹல்லேலூயா. வசனம் படிக்க எது லாபம் எது நஷ்டம் என்பதை வேதம் நமக்கு என்ன பண்ணுகிறது? கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம லகுவடைஞ்சாதான் ஜீசஸ் வரும்போது என்ன பண்ணுவோம்? பறப்போம். ஓவர் வெயிட் வச்சுக்கிட்டு இருந்தா கவலையிலேயே நம்ம பிசாசு என்ன பண்ணிடுவான்? இந்த பூமியில கட்டி போட்டுருவான். வீணான கவலையே நம்மளை என்ன பண்ணிரும்? இந்த உலக ஆசை. அதனால தான் விதைகளை குறித்து ஓமையை ஜீசஸ் சொல்லும்போது, முள்ளுகளுக்குள் விதைக்கப்பட்ட விதையை எது நெருக்குது? உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் என்ன பண்ணும்? விதையை நெருக்கி போடுகிறது. நீங்கள் நெருக்கமடையாமல் இருக்கணும். நீங்கள் விசாலம் அடைய வேண்டும் என்றால் வசனத்தை படிச்சு விட வேண்டியதை என்ன பண்ணணும்? விடணும். தொடர வேண்டியது என்ன பண்ணும்? தொடரணும். எது உனக்கு தேவை என்பதை தேவன் உங்களுக்கு சொல்லி தருவார். எது உனக்கு தேவையில்லை அதெல்லாம் போடு பின்னாடி அப்படிங்கிறதையும் தேவன் என்ன பண்ணுவாரு? சொல்லி தருவார். அதனாலதான் ஜீசஸ் சொல்லுகிறாரு, நீ என்ன பண்ணு? வேத வாக்கியங்களை
ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் வரும்போது வரணும்னா நீ விட வேண்டியதெல்லாம் என்ன பண்ணு, விட்டுடு. மண்ணாசை வேண்டாம், பெண்ணாசை வேண்டாம், பொன்னாசை வேண்டாம். நம்மளுக்கு பேப்பர் பார்க்கும் போதே தங்கம் விலை இறங்கி இருக்கிறதா, எங்கேயாவது ஆஃபர் போட்டிருக்கிறானா, எந்த கடையில ஆஃபர் போட்டிருக்கிறான்? நம்ம ஆளுங்க ஆஃபர்ல ரொம்ப சீப்பு. புரோட்டாவில் ஆஃபர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இட்லியில ஆஃபர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப மோசமான நம்ம மக்கள் ஆயிட்டோம் இன்னைக்கு. டீ கடை புதுசா ஓபன் பண்ண என்ன ஆஃபர், திருந்தவே மாட்டேன். இல்ல பரலோகம் போறதுக்கு என்ன ஆஃபர்? விட வேண்டியத விடு, அப்பதான் உனக்கு என்னது ஆஃபர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், வேத வாக்கியத்தை என்ன பண்ணு, ஆராய்ந்து பாரு. என்ன அறிகிற அறிவுக்குள்ள வா. என்ன நீ என்ன பண்ணு, வானத்திலிருந்து இறங்கின மன்னாவா என்ன பண்ணு, ஏற்றுக்கொள். என்ன தேடு, என்னுடைய குறித்த காரியத்தை வேதத்திலிருந்து என்ன பண்ணு, கற்றுக்கொள் என்று இயேசு என்ன பண்றார், சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நாம் இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள முதலாவது நாம் பார்க்கிறோம், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனம் பாருங்க, எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல எஸ்ரா எப்படி இருந்தாருன்னு நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அல்லேலூயா. என்னென்னத்துக்கு பக்குவப்படுத்தி இருந்தாரா? வேதத்தை ஆராய, அதின்படி செய்ய, அடுத்து கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்க எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். அல்லேலூயா. இப்ப வேதத்தை முதலாவது என்ன பண்ணணும், ஆராய்ந்து படிக்கணும். இயேசு எப்படி இருக்கிறார் என்று ஆராய்ந்து படிக்கணும். இரண்டாவது அதன்படி செய்யணும். மூன்றாவது தான் கற்றதையும் தான் கடைபிடித்ததையும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இயேசுதான் நமக்கு என்னவா இருக்கிறார், எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிறார். அவரிடத்துல வருகிற ஒருவனும் பசி அடையான், அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிற ஒருவனும் தாகம் அடையான். ஹல்லேலூயா. அவரிடத்துல எனக்கு பசிக்குதுன்னு நிற்க வேண்டியதில்லை, அவரிடத்துல இருந்து நான் எனக்கு இன்னும் தாகமா இருக்குதுன்னு சொல்ல வேண்டியதில்லை. அவரே நம்மளை எல்லாவற்றையும் ஏற்ற காலத்திலே நமக்கு செய்து முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் நம்முடைய தேசத்துல என்ன பண்ணும், மழை பொழியும். ஏற்ற காலத்துல உங்கள் மரத்துல என்ன உண்டாகும், கனி உண்டாகும். ஏற்ற காலத்துல உங்க வீடுகளில் என்ன உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். ஏனென்றால் கிறிஸ்து நமக்குள் வாழ்ந்தால் அதெல்லாம் எந்த நேரத்துல நடக்கணுமோ அந்த நேரத்துல அது சரியாய் நடக்கும். நமக்கு எல்லாம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்ம அங்கே பார்க்கிறோம், இரண்டாவதாக அங்க என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆரோனுடைய தலித்த கோல். அதை நான் 3வது பாயிண்டா கொண்டு வந்திருப்பேன். ரெண்டாவது 10 கட்டளைகள் கற்பனைகள் அடங்கின அந்த கற்பலகை, 10 கட்டளைகள் அடங்கின கற்பலகை தேவனுடைய பெட்டிக்குள் இருந்தது. மோசேயின் காலத்துல தான் இந்த 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. சீனாய் மலையிலே ஆண்டவராகிய தேவன் மோசேக்கு இந்த 10 கட்டளைகளை என்ன பண்ணாரு, கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ இந்த 10 கட்டளைகளை நீங்க அது கற்பலகையில இருந்துச்சு. எப்போ? மோசேயின் காலத்துல. அது எங்க இருந்துச்சு? கற்பலகையில இருந்துச்சு. அப்படி கற்பலகையில இருந்த அந்த கட்டளையை கை கொள்ளுவதற்கு இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப சிரமப்பட்டாங்க. இன்னொன்னு, 10 கட்டளைகளையும் ஒரு மனிதனால் முழுவதும் என்ன செய்ய முடியாதென்றால் கை கொள்ள முடியாது. கை கொள்ள முடியாத கட்டளையே தேவன் எதுக்கு நமக்கு தரணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த 10 கட்டளைகளையும் ஒரு மனிதன் கை கொண்டு அவன் முடியாதுன்னு சொல்றான் பாத்தீங்களா, அப்ப போய் தேவன்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என்னால கை கொள்ள முடியல. சொல்லுங்க, என்னால முடியல. நல்லா சத்தமா சொல்லுங்க, என்னால முடியல. நம்ம நிறைய நேரம் சொல்றல, என்னால முடியவே இல்லப்பா, முடியல. நம்மளால முடியல அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா,
ஆண்டவர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகிறோன்னு அர்த்தம் இல்லை. நம்மளால் முடிஞ்சவரில் செஞ்சுட்டு முடியாது, என்னால் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியாது, இதுக்கு மேலே சுமக்க முடியாது, இதுக்கு மேலே கொடுக்க முடியாது, இதுக்கு மேலே ஜெபிக்க முடியாது, இதுக்கு மேலே காலையில் எந்திரிக்க முடியாது அப்படின்னு என்ன சொல்லுவேன்னா, முடியாது அப்படின்னு சரண்டர் ஆகிறோம். பார்த்தீங்களா? இப்படி சரண்டர் ஆகணும்னு தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா 10 கட்டளையை மோசையிடத்துல கொடுத்தார். சரி, 10 கட்டளையை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான், அவைகளின்படி செய்கிறவன் அவைகளால் பிழைப்பான், பாக்கியவான். இப்போ கை கொள்ள முடியலையே, என்ன பண்ணுறது அப்படின்னா, கை கொள்ள முடியலங்கிறத நம்ம தேவன்கிட்ட போய் சரண்டர் ஆனோடனே தேவன் அங்கே என்ன பண்ணுறாருன்னா அவன் மேல் கிருபையாய் அவனுடைய தவறை அவனுக்கு என்ன பண்ணுறாரு, மன்னிக்கிறார். அல்லேலூயா. இந்த முழுவதையும் நிறைவேற்றி முடித்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இந்த கட்டளைகள் நம்முடைய கற்பனைகள் எல்லாம் நம்முடைய இருதயங்களில் எழுதப்பட்டிருக்கு. எங்கே எழுதப்பட்டிருக்கு? இருதயங்களில் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் தான் நடமாடுகிற நிருபங்கள். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? சுவிசேஷம் இருக்கிறது, உங்களுக்குள்ள தீர்க்க தரிசனம் இருக்கிறது, உங்களுக்குள்ளே சரித்திரம் இருக்கிறது, உங்களுக்குள்ளே நிருபங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஹோல் பைபிளையும் தேவன் உங்களுடைய இருதய பலகையில் என்ன பண்ணியிருக்காரு, எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியா? அப்படின்னா எனக்கு ஒரு வசனம் கூட தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம்ல, உண்மை தானே? ஆமாம். சில நேரங்கள்ல நமக்கு மனப்பாடம் பண்ணால் கூட என்ன பண்ண மாட்டேங்குது, மனப்பாடம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், சொல்லுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நம்முடைய இருதய பலகையில் அது எழுதப்பட்டு இருக்கிறது என்று தான் சொல்லுகிறது வசனம். அல்லேலூயா. பாருங்க, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:3 பாருங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பனைகளினால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. சதையான பலகைகளில், இந்த இருதயத்தில் இந்த வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இது எங்கெங்க எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் நமக்கு நல்ல மனசாட்சியை தந்திருக்கிறார். என்ன மனசாட்சி? நல்ல மனசாட்சி. ஏற்கனவே நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது சொன்னேன், நம்முடைய ஆத்மாவிலே ஒரு என்ன இருக்கிறது, மனசாட்சி ஒன்று இருக்கிறது. அந்த மனசாட்சிக்குள்ள ரெக்கார்டிங் சென்டர் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் கேட்ட அந்த வசனமெல்லாம் உங்களுக்குள்ள என்ன ஆயிரும், பதிவாகி விடும். அல்லேலூயா. உங்களுக்குள்ளேயே அது எழுதப்பட்டும் இருக்கிறது. அதனால தான் உங்களுக்கு யாராவது சுவிசேஷம் வந்து சொன்னால், சொல்லப்படும் பொழுது அந்த வசனத்தை உங்களுக்கு கவர்ந்து இழுக்கிறீங்களே, இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஜீசஸுடைய வார்த்தை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே உள்ள என்ன இருக்கு, ஒரு மேக்னெட், ஒரு வசனம் உள்ள இருக்கு. அது நீங்க சொல்லுகிற அந்த வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுது ரெண்டும் இணைஞ்சு உங்க ஆவியை அது என்ன செய்கிறது, உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் நமக்குள் எழுதப்பட்ட இந்த வசனத்தை குறித்த காரியம் இன்னொரு நபர் மூலமாய் சுவிசேஷமாய் கேட்கப்படும் பொழுது அது ஒரு உயிர் மீட்சியை உண்டாக்குகிறது. நமக்குள் சதையாகிய இந்த இருதயத்துக்குள் கர்த்தருடைய வசனம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் ரோமர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், ரோமர் 10:8 பாருங்க, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. ஹல்லேலூயா. அல்லேலூயா. இதை நீங்க எங்கிருந்து இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து பேசுகிறார் என்றால், உபாகமும் 30ஆம் அதிகாரத்திலே மோசே சொன்ன வார்த்தையை தான் பவுல் இங்கே எடுத்து பேசுகிறார். உபாகமும் 30ஆம் அதிகாரம் 14வது வார்த்தையில அங்கே மோசே 30:14, நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் எங்க இருக்குது? அப்புறம் நிறைய பேர் சொல்றாங்கல்ல, நல்லா கவனிங்க, பிள்ளைங்களாம் கவனிங்க, எனக்கு மனப்பாடமே ஆகல, எனக்கு மண்டைக்கே ஏறல, எனக்கு இதால ஞாபகத்திலே வச்சிருக்க முடியல அப்படின்னு சொல்றது சுத்த பொய்.
ஏற்கனவே எங்க இருக்குது? இருதயத்துல. அப்படின்னா ஏன் எனக்கு யார மாட்டேங்குது? உன் சிந்தையை நீ வேற எங்கேயோ வைத்து விட்டாய். உன் சிந்தை எதுக்கு நேரம் திரும்பலனா, இங்க இருக்கு. ஒரு அடி இறங்கணும்னு ஒருத்தன் ஜெபம் பண்ணா பாரு, அது மாதிரி இங்க இருக்கிறது உனக்கு இங்க இறங்க மாட்டேங்குது. இந்த சிந்தைய நீங்க இங்க நேராக்கிட்டீன்னா சீக்கிரமா உன்னால மனப்பாடம் பண்ண முடியும். நீ வேற எங்கேயோ சிந்தையை வச்சுக்கிட்டு படிச்சீன்னா உன்னால மனப்பாடம் பண்ண, வேற எதையாவது உன் மூளையில என்ன பண்ணக்கூடாது, ஏத்திக்க கூடாது. பெற்றோர்களை கவனிங்க. உங்க பிள்ளை ஏன் படிக்க மாட்டேன்னு கஷ்டப்படுது தெரியுமா? உங்க வீட்டில் ஓடுற சீரியல், சினிமா, தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத குழப்பம். நீங்க உங்க வீட்டில் எதற்கெல்லாம் நேரத்தை வீணடிச்சிங்களோ அதெல்லாம் உங்க பிள்ளையோடைய மண்டைய சிந்தையை என்ன பண்ணி வச்சிருக்குது, குழப்பி வச்சிருக்குது. அந்த குழந்தையால என்ன பண்ண முடியல, படிக்க முடியல. இல்லைன்னா இந்த வேதம் படிக்கிறதுல ஒன்றும் யாருக்கும் கஷ்டம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இந்த வார்த்தை எங்க எழுதப்பட்டு இருக்கிறது, அதனால தான் உங்களுக்கு சொல்றேன். அதனால தேவன் நம்முடைய இருதயங்களிலே என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, வசனத்தை எழுதிட்டாரு. அது ரொம்ப தூரமா இல்லை, அது உங்களுக்கு ரொம்ப சமீபமா பக்கத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பழைய நியாய பிரமாணம் கற்பலகையில் இருந்துச்சு. இன்றைக்கு பிரமாணம் நம்முடைய இருதயங்களில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இல்லாத ஒரு கிருபை இந்த புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆவியினாலே நம்முடைய இருதயங்களில் என்ன பண்ணியிருக்கிறார், வேத வாக்கியங்களை எழுதி வைத்திருக்கிறார். அதனால இந்த வேத வாக்கியத்தை நம்ம என்ன பண்ணணும், கனம் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை மோசே சொல்லும்போது சொல்றாரு, எப்பா இந்த வசனத்தை தேடிக்கிட்டு நீ சமுத்திரத்தை தாண்டி போறேன்னு எங்கேயும் நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. வாசிக்கலாமா? அந்த உபாகம் 30 பாருங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, மோசே என்ன சொல்றாரு, நீ அப்படியெல்லாம் போகாத, எல்லாம் உன் பக்கத்திலே தான் இருக்குது. 30ஆம் அதிகாரத்துல பாருங்க 12ஆம் வசனம். நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப நமக்கு 10 கற்பனைகள், கட்டளைகள் எங்க இருக்கிறது, எங்க இருக்கிறது, இருதய பலகையில கர்த்தர் எழுதி வைத்திருக்க. அதான் மனசாட்சி. உங்கள் மனசாட்சியை மீறி ஒரு தீமையை, ஒரு துன்மார்க்க கிரியை நீங்களும் நாளை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அன்றைக்கு மோசே கொடுத்த அந்த 10 கற்பனைகளை கை கொள்ள முடியாம இஸ்ரவேல் மக்கள் மீறுதலுக்கு உட்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கு முழுவதும் முற்றிலும் கீழ்ப்படிந்த, நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றின கிறிஸ்துவை நாம் தேவனாய் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் நாம் முழுவதையும் நிறைவேற்றி முடிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தை நாம் கை கொள்ள கர்த்தர் நம்ம மேல் வருவார், பிரியமாய் இருப்பார். ஹல்லேலூயா. 3ஆவதாக பாருங்க, ஆரோனுடைய துளிர்த்த கோல் அங்கு அந்த உடன்படிக்கை பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. இந்த ஆரோனுடைய துளிர்த்த கோல், ஆசாரியனாகிய ஆரோனுடைய துளிர்த்த கோல் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த கோல் துளிர்த்துச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு பெரிய சரித்திரம். இந்த மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக ஆரோனின் பிள்ளைகளும் பிளஸ் கோராகின் கூட்டத்தாரும் எழும்பி ரொம்ப சண்டை போட்டாங்க. அதை நீங்க என்னாகும் 16ஆம் அதிகாரத்துல படிங்க. 17 தான் இந்த கோல் துளிர்த்தது எழுதப்பட்டிருக்கு. இப்போ 16ஆவது அதிகாரத்துல என்ன சண்டை அப்படின்னு கேட்டா, கர்த்தர் உங்களோட தான் பேசுவாரா, எங்களோட பேச மாட்டாரா? நீங்க மட்டும்தான் ஆசாரி ஊழியம் செய்ய முடியுமா, நாங்களாம் செய்ய முடியாது. அன்றைக்கு உண்மையாலுமே பழைய ஏற்பாட்டில் தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மட்டும்தான் ஆசாரிய ஊழியத்தை செய்ய முடியும், செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அழைக்கப்படாமல்
தேவனால் அபிஷேகம் பண்ணப்படாமல் எந்த ஊழியத்துக்கு வர முடியாது? ஆசாரிய ஊழியத்துக்கு வர முடியாது, வரக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமா ஒரு குரூப்பே எழும்பி என்ன பண்ணுதுன்னா முறுமுறுக்குது, பேசுது. அப்போ மோசேக்கு கோவம் வந்து மோசே சொல்றாரு, எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி மரணம் நடந்தா தேவன் என்னோடு இல்லை, என்னை இந்த ஊழியத்துக்கு அழைக்கலன்னு நான் விட்டுறேன். எல்லாத்துக்கும் நடக்கிறத விட உங்களுக்கு வித்தியாசமா என்ன பண்ணும், நடக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா பேசுறாரு. அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடக்கு. என்னன்னா பூமி பிளந்து அந்த ஜனங்களை எல்லாம் என்ன பண்ணிருச்சுன்னா சாகடிச்சிரும். 16:30 பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்தால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார். உள்ள போறாங்க அவங்க 7 பாருங்க. அப்படி அவர்கள் கோராகு, தாத்தான், அபிராம் என்பவருடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள். தாத்தானும் ஆபிராமும் வெளியே வந்து அந்த 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 குரூப் அதோடு கூட 250 பேர் தூப கலசத்திலே அந்நிய தூபத்தை போட்டுக்கொண்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்த அந்த மொத்த குரூப்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா பூமி அப்படியே 2ஆ பிளந்து இப்படி மோசையோடும் ஆரோனோடும் சண்டை போட்ட அந்த குரூப்பை பூமி பிளந்து அப்படியே என்ன பண்ணிடுச்சு, உள்ள போய் மூடி எப்பொழுதும் போல அந்த இடம் என்ன ஆயிடுச்சுன்னா மூடப்பட்டு விட்டது. மோசைக்கு யாரையும் எடுத்து அடக்கம் பண்ண வேண்டிய வேலையே இல்லாமல் போயிடுச்சு. மொத்த இந்த தாத்தான், கோராகா, ஆபிராம் அவங்க ஃபேமிலி எல்லாம், மனைவி பிள்ளைகள் எல்லாம் என்ன ஆயிட்டாங்க, மண்ணுக்கடியில் புதைந்து போனார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமும் நீங்க மறுபடியும் அதே அதிகாரம் 41வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்று மறுபடியும் பேசுறாங்க. ஏற்கனவே பேசினதுக்கு பனிஷ்மெண்ட பார்த்தும் வாய் என்ன பண்ணணும், வாய் என்ன பண்ணல, மூடல. மறுநாளில் அப்படின்னா அடுத்த நாளே பேசுறாங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு கொஞ்சம் வாய் நீளம்தான் போல தெரியுது. அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த வேத வாக்கியத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட ஆசாரியர்கள் ஆரோனை போல மோசே அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நீங்கள் யாராவது வீடுகளில் பேசுவீர்கள் ஆனால் நியாய தீர்ப்பு உங்களை என்ன பண்ணும், பற்றிக்கொள்ள அந்த செய்தி. இப்ப பாருங்க, ஆரோனுடைய மோசையுடைய அழைப்புக்கு விரோதமாய் எழும்பினவர்களுக்கு இது நியாய தீர்ப்பு. அடுத்த நாளே பிரச்சனையா பேசுறாங்க. அப்ப ஆண்டவருக்கே கோபம் வந்துருச்சு. ஆனா மோசையும் ஆரோனும் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க 17ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்க, 16ஆம் அதிகாரத்துல கீழே பார்த்தீங்கன்னா மோசே 46 வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. ஆரோனை நோக்கி 45ல அத்தமாக்குவேன்னு கர்த்தர் சொல்றாரு. உடனே 46ல மோசே என்ன சொல்றாரு பாருங்க, ஆரோனை நோக்கி நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதின் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையின் இடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றான். பாருங்க, இப்ப வாதை தொடங்கிற்று. அங்க மரித்தவர்களுடைய எண்ணிக்கை அங்க எழுதப்பட்டு இருக்கிறது. 49வது வசனத்துல 14,700 பேர் என்ன பண்ணாங்க, இறந்துட்டாங்க. இப்போ மோசைக்கு மறுபடியும் ஒரு அங்கலாய்ப்பு. ஐயோ, ஏற்கனவே இவ்வளவு பேர் செத்து போயிட்டான், எனக்குமே ஒரு மரணங்கிறத என்ன பண்ண முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. ஏற்கனவே தூப கலசத்தை எடுத்துட்டு வந்து 250 பேர் பிளஸ் தாத்தான், அபிராம், அந்த கோராகு கூட்டத்தை போயிருக்காங்க மண்ணுக்குள்ள. இப்ப அடுத்த ஒரு முறுமுறுப்புக்கு ஜனங்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. மோசே வேடிக்கை பார்க்கலங்க. உடனே ஆரோன்ட்ட சொல்றாரு, தூப கலசத்துல தூப அந்த எடுத்துக்கொண்டு, தூபத்தை போட்டு எடுத்துக்கொண்டு நீ எங்க ஓடு, பாளையத்துக்குள்ள ஓடு. ஏன்னா எங்கே ஆரோன் இருக்கிறாரோ, எங்கே ஆரோனுடைய பாதம் படுகிறதோ, எங்கே ஆரோன் பரிந்து பேசும்படி போய் நிற்கிறாரோ, அங்க வாதம் என்ன பண்ணப்படும், நிறுத்தப்படும். அல்லேலூயா. அதனாலதான் ஊழியக்காரர்கள் நம்ம வீடுகளுக்கு வரும் பொழுது நம்ம எப்படி உபசரிச்சு அனுப்பிடணும்னா, மனரம்யமா உபசரிச்சு என்ன பண்ணிடணும், அனுப்பிடணும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இவங்க போய் அந்த
வாதையை நிறுத்தும்படி பரிந்து பேசுகிறாங்க. அதற்குத்தான் ஊழியக்காரர்களாகிய எங்களை என்ன பண்ணிருக்கார், தேவன் நியமிச்சிருக்கிறார். இந்த ஊழியத்தை தான் நாங்கள் செய்யணும். எங்களை செய்ய விட்டுறணும். நீங்க எங்கேயாவது கோபத்தை என்ன பண்ணிடாதீங்க, எழுப்பி விட்டுறாதீங்க, அது நல்லதில்லை. அப்போ மோசே கோபப்படாம ஆரோன் சீக்கிரம் போ அப்படின்னு துரிதப்படுத்தி அந்த மக்கள் மத்தியிலே ஜெபிக்க அனுப்புகிறார். இதுக்கப்புறம் தான் கர்த்தர் சொல்றாரு, இவங்க பேச்சை நிறுத்த முடியாது, நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமா எல்லாருடைய வம்சத்தின்படியும் அவனுடைய தலைவனுடைய பெயரை எழுது. இந்த லேவி கோத்திரத்துல மட்டும் ஆரோனுடைய பெயரை கோல் மேல எழுதி கொண்டு வந்து எங்க வை, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக வை. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரே நாள்லே அந்த கோல் எல்லாம் ஒரே நாள்ல வைக்கப்பட்ட அந்த கோள்களிலே ஆரோனுடைய கோல் மாத்திரம் என்ன பண்ணப்பட்டிருந்ததாம். வசனம் 8 பாருங்க. மறுநாள் மோசே சாட்சியின் 17:8 கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. போதுமா? இப்போ ஆரோன் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார், மோசே தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று எல்லா இஸ்ரவேல் மக்களும் என்ன பண்ணாங்க, தெரிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அன்றைக்கு மோசேக்கும் ஆரோனுக்கும் மேலதான் என்ன அபிஷேகம், ஆசாரிய அபிஷேகம். இன்றைக்கு இந்த ஆசாரிய அபிஷேகம் எல்லார் மேலும் இருக்கிறது. சொல்லுங்க, எல்லார் மேலும் அபிஷேகிக்கப்பட்ட எல்லாரும் யாரு, ஆண்டவருக்கு ஆசாரியன், லேவியன். அல்லேலூயா. அன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ணாங்கன்னா, நீ மட்டும் தான் ஊழியம் செய்வியா, நாங்கள் ஊழியம் செய்ய முடியாதா அப்படின்னு பிரச்சனை பண்ணாங்க. இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு காலத்துல நீ தானே ஊழியக்காரனா அழைக்கப்பட்டிருக்கிற, நீ தானே பாஸ்டர், நீயே செய். இப்ப எப்படி மாறிட்டோம், ட்ரெண்ட் மாத்திட்டோம். நாங்களாம் செய்யல, நீயே செய். அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, எப்பா உன் மேல அபிஷேகம் இல்லை, இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பொறுமையாயிரு, காலம் மாறும், எல்லார் மேலும் இந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிற காலம் வரும் அப்படின்னு பொறுமையாயிருந்தாரு. முடியாது, நாங்களும் தான் செய்வோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த அபிஷேகம் எல்லார் மேலும் என்ன பண்ணிட்டேன், ஊற்றிட்டேன். எல்லாரும் யாரு, ஆசாரியன், லேவியன், ஊழியன், எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க அப்படின்னா. இப்ப எப்படி நிக்கிறோன்னா, எங்களாலாம் முடியாது, நாங்க செய்ய மாட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மாத்திக்கிட்டோம். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற எல்லாரும் யாரு, தேவனுடைய ஊழியன், தேவனுடைய ஆசாரியன், தேவனுடைய லேவியன். எல்லார் மேலும் என்ன அபிஷேகம் இருக்கிறது, ஊழியம் செய்யக்கூடிய அபிஷேகம் இருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும், சத்தமா சொல்லுங்க. அதை மட்டும் ரொம்ப கம்மியா சொல்றீங்க. ஊழியம் செய்யணும். இன்றைக்கு அபிஷேகம் பெற்ற அனைவரும் கர்த்தருக்கு என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும். எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏனென்றால் உங்கள் எல்லார் மேலும் தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷை வரம் பெற்ற எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்தே ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இந்த பொறுப்பு இல்லை என்று தட்டி கடித்தீங்கன்னா, அன்னைக்கு முறுமுறுத்தது போல இன்னைக்கு இப்படி திரும்பி முறுமுறுத்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அதான் உங்களுக்கும் பிரச்சனை. உங்களுக்கு அன்னைக்கு செய்யறேன்னு சண்டை போட்டாங்க, இன்னைக்கு நீங்க மக்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேன்னு சண்டை போடுறாங்க. நானே செய்யுங்க, எதை, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது, உங்கள் மேல் தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது, நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதுதான் உங்கள் மேலும் என் மேலும் இருக்கிற தேவனுடைய அபிஷேகம். இதைத்தான் இந்த ஆரோனுடைய துளிர்த்த கோல் இன்றைக்கு நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஊழியம் செய்ய போறீங்க? அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிச்சு நான் முடிக்க போகிறேன். ரோமர் 12:11 வசனம் பாருங்க என்ன சொல்லுகிறது. 12:13
11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே 1 பேதுரு 2:9 இதை மட்டும் வாசிங்க, முடிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க யாரு? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். சத்தமா சொல்லுங்க, ராஜரீகமான. அப்பா, நீங்க யாருன்னா ஊழியம் செய்யும்படி தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அப்ப என்ன பண்ணணும்? நல்லா சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஊழியம் யாருக்கு மட்டும் பொறுப்புடையதல்ல, ஆசாரியன் ஊழியம் எங்களுக்கு மட்டும் பொறுப்புடையது அல்ல, அது உங்களுக்கும் உரியது. சத்தமா சொல்லுங்க, எனக்கும் உரியது. ஆமா, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆரோனுக்கும் மோசேக்கும் உரியது. இன்றைக்கு அது நமக்கும் எல்லாருக்கும் உரியது. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? இன்றைக்கு கர்த்தர் இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே 3 காரியங்களை நாம் பார்க்க உதவி செய்தார். மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று பிரசங்கித்தார். இஸ்ரவேல் மக்களுக்கு 40 வருஷம் வானத்திலிருந்து வந்த அந்த மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் அதை வெறுப்பாய் பார்த்தார்கள். ஆனால் இந்த இயேசு, இரட்சகராகிய இயேசு, ஒவ்வொரு நாளும் அவர் தேன் தெளித்தேன், அவர் மதுரமுள்ளவர். அவருடைய வார்த்தைகள், அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தைகள், அவர் ஜீவனுள்ளவர் என்று சொல்லுகிறதான வார்த்தைகள் எவ்வளவு இனிமை பொருந்தினவைகளாய், அது ஒவ்வொரு நாளும் நம்மளை தேற்றக்கூடியதாய், நம்மளை திடப்படுத்தக்கூடியதாய், ஆறுதல் படுத்தரிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை, நாங்கள் இந்த அருமையான ராஜா ஸ்தோத்திர மதிய வேலையில அப்பா உங்களுடைய சமூகத்தில் எங்களையும் சபையாரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை எழும்பட்டும், சபைக்குள்ளிருந்து ஊழியர்கள் எழும்பட்டும், ஊழியக்காரிகள் எழும்பட்டும், ஊழியக்காரன் எழும்பட்டும், அன்றைய வாலிபர்கள் எழும்பட்டும், அன்றைய சிறு பிள்ளைகள் உமக்காக எழும்பட்டும், சின்ன சாமுவேல் எழும்பட்டும். ஆண்டவரே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நீர் நினைவு கூறுங்கப்பா. யாரையும் அற்பமா எண்ணாதவர், எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உடைய கரத்தினால் ஆகும். ஆண்டவரே, சின்னவனை 1000 ஆக்குகிறவர், சிறியவனை பலத்த சாதியாக்குகிறவர். நம்முடைய பிள்ளைகளை அப்படி நீர் நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. இன்றைக்கு பலவீனமாய் அன்றைய வியாதியோடு போராட்டத்தோடு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய வல்லமையின் கரம் இறங்கட்ட ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்திலே மறைவதாக. நல்ல பலத்தை சுகத்தை கர்த்தர் கொடுத்து இடை கட்டி நீங்க நடத்த வேண்டுமாய் கர்த்தர் செய்வீராக ராஜா. அப்பா, பிள்ளைகளுடைய கால்களை மான் கால்கள் போலாகும். பொண்களோடு வந்திருக்கிற ஐயாவுக்கு பொண்கள் எல்லாம் ஆறி சுகமடையட்டும். நடக்க முடியாமல் வந்திருக்கிற நம்முடைய மகனுடைய அப்பா கால்கள் மான் கால்கள் போலாகட்டும், எழும்பி நடக்கட்டும் ஆண்டவர். கரடுகளும் ஆண்டவரே அப்பா கத்தாவே முழங்கால்களில் இருந்த அப்பா கரடுகள் பலன் கொண்டது என்றது போல ஆண்டவரே, நாங்கள் தகப்பனை செபிக்கிறோம் ஐயா. அப்பா, எழும்பி நடக்கும்படி அவருடைய கால்கள் பலன் கொள்ளட்டும். கர்த்தர் எழும்பி நின்று காலுன்றி நிற்கத்தக்க பலனை நீர் கட்டளையிடுகிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி செய்வீராக. ஒவ்வொருடைய மன விருப்பத்தையும் அப்பா நீங்க நிறைவேற்றுங்க. என் தேவன், நீ நினைத்திருக்கிற ஒரு சித்தத்தின் பிரகாரம் உங்களுடைய பிள்ளைகளை 2026 நீங்க நடத்தி கொண்டு போகணும் ஆண்டவரே. இந்த வருஷத்தை முடிக்க உதவி செய்த என் கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். வரும் வருடம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். அநேகரை கிறிஸ்துவனை நடத்துகிற ஆண்டாய் நீங்க மாற்றுங்கப்பா. கிருபை கூட இருந்து நடத்த வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே சுப காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவர். தொழில் சுபிட்சமாகட்டும் ஆண்டவர். வளரட்டும் ஆண்டவர். ஸ்தோத்திரப்பா. பிள்ளைகளுடைய வீடுகளிலே ஆண்டவரே நல்ல ஆண்டவரே வருமானங்களை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. கடன் வாங்காதபடி கடன் கொடுக்கிற அனுபவத்துக்குள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீங்க செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய பிள்ளைகள் வீடுகள் எல்லாம் சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். அன்றைய வியாதி இன்று ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அனுபவங்கள்லாம் மாறட்டும் ஆண்டவர்.
கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதுக்காக நன்றி ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க, நல்ல அறிவை தாங்க. அன்றைய விவசாயம் பண்ணுகிற பிள்ளைகளுக்காக, தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்தரணும். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் சதா காலங்களிலும் இன்றைக்கும் என்றைக்கும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.